பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு யாரும் செய்தி அனுப்புறது கிடையாது, நற்செய்தி யாருக்கும் தெரிவிப்பதும் கிடையாது. வசனங்கள் மட்டும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த செய்தி கூட ஆலயத்துக்காக ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு தெரிவிக்கிறோம். வேதத்தில் சில விஷயங்கள் திட்டமாக அழகாக போடப்படும். அப்படி ஒரு சூழ்நிலை ஆலயத்தில் கொஞ்சம், அதாவது சிறுக விதைத்தால் பெருக அறுப்பும் போது சிறுகை செய்த தவறு பெருக அளவுக்கு பாதிப்பு இருக்கு. ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லேயே 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டில் அந்த தளத்தை முழுமையாக கொஞ்சம் கடன்பட்டு இருந்தாலும் அது போட்டிருந்தா இன்ன வரைக்கும் அது ஒழுங்குபடுத்திருப்பேன். பார்த்துக்கலாம், போட்டுடலாம், கொஞ்ச நாள் பொறுப்போம். ஏன்னா எனக்கு இருந்த பிரச்சனை அப்படி. அன்னைக்கு இருந்த பிரச்சனை, இந்த பில்டிங் ஆரம்பத்தில் கட்டப்பட்ட ஆலயத்தை இடித்து தள்ளப்பட்ட ஆலயத்தை மெல்ல மெல்ல நாங்கள் இதை துவக்கி நடத்துறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலருக்கு 90% ஒரு சிலருக்கு தெரியும். இப்போ நீங்கள் யாரும் அதை யோசிக்கிறீங்களா இல்லை அதை கொடுத்து ஜெபிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு விசுவாசம் உங்கள் மேலே. ஆனால் ஒரு விண்ணப்பத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளப்படும் போது கேட்கணும் போல மீதி இருக்க தளத்தை பார்த்தீங்கன்னா இந்த 27 அடியில் 15 அடிக்கு தளம் போட்டாச்சு. அகலத்துக்கு நீட்டு எவ்வளோ இருக்கிறது போட்டாச்சு. இன்னும் 14க்கு அகலமும் நீட்டு இருக்குது இல்லையா? 42 அடி நீட்டுக்கும் தளம் போட்டாகணும். அதனால தேவனைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு விண்ணப்பம் தெரிவிப்பது தான் சரியான என்று சொல்லி என் மனதில் ஏற்பட்டது. இதை ஒரு வார காலமாக நான் அந்த இடத்த மழை பெய்கிற காலத்தில் கூட நான் வீடியோ எடுத்தேன். இதுக்கப்புறம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அது சின்ன செய்தியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஜெபத்தோடு மட்டுமல்ல, கர்த்தர் அந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகள் ஏராளம் இருக்கும் பைபிளில் படிக்கும்போது. ஆனால் 1 நாளாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் போது வெள்ளியும் பொன்னும் கணக்கெல்லாம் இருக்கு, எழுந்து காரியத்தினத்து கர்த்தர் கூட இருப்பார். அப்போ எழுந்து நான் காரியத்தை சொல்லி ஆகணும். அப்போ தான் எல்லாம் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. வெள்ளியுடைமையும் பொண்ணுடையும் ஏராளமாக இருக்குது. நீ எழுந்து காரியத்தினத்து கர்த்தர் கூட இருப்பார் என்னும் போது நான் எழுந்தாதான், சொன்னாதான் கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று கொடுக்க முடியும். அப்படி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைனா நான் சொன்ன விண்ணப்பத்தை போல உங்களுக்கு அடுத்தது முடிஞ்சு ஒரு சின்ன வீடியோ வரும். அதில் பார்த்தோன்னா ஃபோட்டோஸ் இருக்கும், ஆலயத்தில் எங்கே தளம் போடாது இருக்குதுன்னு. அதை பார்த்து நீங்கள் உதவி செய்வீங்க என்று நம்புகிறேன். அதனால் இந்த வசனத்தின்படியாக தேவன் கேட்க சொன்னார். 4 திசையில் என்னை ஆறுதல் படுத்தின தேவன் அவர். 1 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கப்படும் போது 4 திசையில் எனக்கு இத்தனை ஆண்டுகளாக என்னை ஆதரப்படுத்தி வர தேவனிடத்துல தான் நான் கேட்கும் போது கேளுங்கள், மறுபடியும் அவர் எனக்கு தெரிவித்த காரியத்தை தான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி. அப்போ உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு இதயத்தில் ஏற்றப்பட்டுங்க. அந்த வீடியோ பார்த்த பிறகு முதல்ல ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் தளத்தை போட்டு முடிக்கணும். ஆலயத்தை முடிக்கவே இல்லை, இன்னமும் அதுக்குள்ளேயே தான் நடத்தின்னு இருக்கிறோம். இன்றைக்கும் மழை பெஞ்சுதுடான்னு சொன்னால் ஒதுக்கி ஓரமாக ஓடி போய் நிற்பது காட்டி அந்த தண்ணி செதறி வர தண்ணியை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடுப்பில் தின்னு ஒரு பக்கத்துலேருந்து ஒரு தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவர் சின்ன ஒரு காணிக்கை அனுப்புனா அந்த காணிக்கை எடுத்துன்னு போயிட்டு 2 பேனர் வாங்கி அதை சைடில் கட்டிட்டேன். அது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். இந்த வெயில் அடிச்சிச்சுன்னா அது கூட செதறியும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் அந்த பேனர் தான் வைக்கணும், வெயில் அடித்தா அந்த பேனர். ஏன்னா மழையில் கூட லேசாக தூரில் பட்டால் ஜனங்க உட்காந்துரும். இந்த வெயில் அடித்தா என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே செதறி போயிடுவாங்க. அது என்ன பண்ணோம், அது மறக்க தான் அதை போடுறோம். அது என்ன பண்ணோம், வெயில் பட்டு அதுவும் காஞ்சி போயிடும். இப்படி தான் ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு இத்தனை ஆண்டுகளாக. யாராவது ஒரு வழியில் நம்ம இப்போ திருமண மகளுக்கு செய்த போய் அந்த பேனர் முழுவதும் இது வரைக்கும் போட்டோம். 2 வருஷமாக போட்டு அதை சரி பண்ணிக்கணும். இப்போ இவர் ஒரு சின்ன பேனர் வாங்கக்கூடிய உதவி செய்தார். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நேரத்தில் விவிஎஸ் நடந்திருக்குது. அதுவும் அந்த பிள்ளைகளை அதை வச்சு தான் பராமரித்து பாதுகாத்து கொடுக்கும். என்னடா பிரச்சனை, எல்லாத்துக்கும் மேலே என்னடா தளம் ஒரு பகுதி போடாது இருக்குது. 14 அடி தளம் போடாது இருக்குது, 15 அடி தளத்தை போட்டோம். அது உங்களிடத்துல கேட்க எனக்கு ஒரு தேவன் சொன்னது உங்களுக்கு ஞாபகப்படுத்த. முதல்ல ஜெபம் பண்ணுங்க, தன்னால் இயன்றபடி உதவி செய்யணும். கண்டிப்பாக இல்லை, வேதம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. ஏன்னா யாத்திராகத்தில் 34ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது கேட்க சொல்லுவார். 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கும்போது போதும் அளவுக்கு வந்துச்சு வாங்காத ஜனங்கிட்ட யாத்திராக 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிச்சுமா மோசடி இடத்துல ஆண்டவர் சொல்லுவார் வெளிப்பட்டு. எனக்கு போதும் அளவுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்ககிட்ட இருந்து காணிக்க போன டைம் கொடுக்கும்போது 2018 அதாவது சென்னையில் திவ்யான்னு ஒரு பொண்ணு இல்லையா, சோனின்னு ஒரு பொண்ணு, 2 பொண்ணுமே எனக்கு தெரிஞ்சு திருமணம் செய்து வச்ச பிள்ளைங்க.
இந்த திவ்யான்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு 50,000 ரூபா வந்துட்டு இங்கே சாப்பிட்டு போகப்படும் போது, இப்போ ஒரு குழந்தை வந்து நல்லா பெரிய பிள்ளையாயிட்டு இருக்கு அந்த குழந்தை கூட. அது திருமணம் செய்து வச்சேன். அடுத்து சோனின்னு ஒரு பாப்பா இப்போ இன்னைக்கு படிச்சிருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேருமே அன்னைக்கு ஃபைனல் கொடுத்த காணிக்கை தான் அந்த தளத்தை போட்டோம். அதுக்கப்புறம் திண்ணனூர் பகுதியில் இருக்கிற மற்ற எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து ஜோசப்னு ஒருத்தர், அவர் சின்னனூரில் இருந்து, அவர் கூட ஒரு 10,000 ரூபாய் எடுத்து அந்த நேரத்தில் கொடுத்தார். ஏன்னு சொன்னால் அவர் மரணம் ஏற்பட்டாலும் மறைக்கக்கூடாது. அதுபோல் திருவள்ளூரில் ஒருத்தர் இல்லையா, அந்த திருவள்ளூர் பகுதியில் இருக்கிற அவர் சமயத்தில் தான் இருந்தார். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அந்த ஊழியத்துக்கு ரொம்ப மேல்நல்லாத்தூரில் இருக்கிறவர், நல்ல ஒரு மனுஷன், நல்ல என் தகப்பனை ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்தது கூட நான் போயிட்டு வந்தேன். இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய மனுஷன், கொடுக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் சிலர்லாம் இத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு வச்சுங்க. இப்போ இருக்கிறவங்களை கேட்குறோம் இல்லையா, புதுசாக கேட்கக்கூடியவங்களாம் இருக்குல்ல, சென்னையில் இருக்காங்க. சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில் இருக்க தம்பிங்க இருக்காங்க. சுரேஷ்னு ஒரு தம்பி இருக்கிறாரு இல்லையா. அப்போ அந்த தம்பி பார்த்தீங்கன்னா எதை கேட்டால் ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒன்று ஹெல்ப் பண்ணுவார். அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் ஏறி உள்ள வந்தோம்னா, அம்பேத்கர் காலேஜுக்கு பின்னாடி இருக்கேன், அண்ணன் தம்பி 2 பேர் நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. அதில் அந்த தம்பியை நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அப்போ இது போல் இந்த சோனின்ற குடும்பத்தில் மறுபடியும் அவங்க தகப்பனத்தில் பேசினா அவங்களும் உதவி செய்வாங்க. பெரம்பூரில் ஒரு அம்மா இருக்காங்க. அப்படி சொல்லிக்கினே போகலாம், சென்னை மட்டுமே. அப்போ திண்ணனூருக்கு வந்தால் நிறைய பேர் இருக்காங்க. சுரேஷன் இருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா அருள் பிரகாஷ் குடும்பத்தார் இருக்காங்க, சுரேஷ் அவங்க சகோதரி, இது மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. நிறைய பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்கேயும் போகிறதில்ல நான். காரணம் என்னடான்னு சொன்னால், சில விஷயங்கள் இல்லையா, சில பிரச்சனைகளுக்கு பிற்பாடு எனக்கு தேவன் மாற்றி அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அப்படியே பயணித்திருக்கிறேன். இப்போ கூட 25ஆம் தேதி கிராம ஒழியத்துக்கு சென்னையிலேருந்து வராங்க. இந்த கிராம ஒழியம் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜெல்லாம் சுற்றி தெரியும்படி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தை முடித்த உடனே இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம். இதெல்லாம் ஒரு பகுதி நடந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ கூட ஒரு கிராமத்தில் நான் சோளிங்கர் பகுதியில் போயிட்டு ஒரு கிராமத்தில் பிப்ரவரி மாதம் ஒரு ஊழியம் பண்ணிட்டு வந்தோம். என்னடா இதெல்லாம் வருது, இதெல்லாம் சேகரித்து பண்ணக்கூடாது. இல்லை அதுக்கு கொடுத்தாங்க. ஒரு இடத்துலேருந்து திண்ணனூர்லேருந்து 2 குடும்பத்தார் 3 குடும்பத்தார் சேர்ந்து செஞ்சு தான் அங்கே செஞ்சேன். சென்னையிலேருந்து ஒருத்தர் நல்லா ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்காரு. இன்னொரு அண்ணன் ரயில்வேல வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு லுங்கி எடுத்து கொடுத்தாங்க. ஒரு 20 லுங்கிக்கு மேலே கொடுத்தாங்க. மீதி நாங்கள் லுங்கி எடுத்தோம், புடவை எடுத்தோம், நல்லா செஞ்சு விட்டோம். ஐப்படின்னு ஒரு கிராமத்தில். இதெல்லாம் கொடுத்தது ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய உதவி செய்கிறவங்ககிட்ட போயிட்டு மறுபடியும் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயத்தை கேட்கப்படும் போது அடுத்தது என்னன்னு சொல்லி பேசுறதுனால விட்டுட்டுங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கால் வருதுன்றாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பேசுறதை கேட்குறாங்களே தவிர பதில் இல்லாத இருக்காங்க. இப்போ கூட எங்கள் மகக்கிட்ட பேசியிருந்தேன் நான். அதை திட்ட ஆரம்பிச்சது என்ன ஆச்சுன்னா, பேசுறதே குறைஞ்சிச்சு. அப்போ கேட்குறாங்களா இல்லையான்றது தெரியல எனக்கு. அப்போ நான் கேட்டால் ஊன் போட்டுது. அப்போ என்னடா அர்த்தம்னா, இவர் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. சிலர்லாம் வந்து கண்டித்து உணர்த்துனா கேட்க மாட்டாங்க. இல்லை சரியான பதில் சத்தியவசனம் சொல்லலாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு மேலோட்டமாக பேச எனக்கு தேவன் கொடுத்ததை சொல்லி கொண்டே இருப்பேன். அப்படி யோவான் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிக்கும் போது, லாசருக்கு வந்து மரணம் படிக்க பலவீனம் ஏற்படும் போது அங்கே ஆண்டவர் ஒரு கதையை சொல்லுவார். இது மரணத்துக்கு எதில் என் தாமத்தை மகிமைப்படுத்தும்படி இப்படி நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலாம். ஆனால் கேட்க மாட்டான் நம்ம ஜனங்க. 2ஆவதுல பார்த்தீங்கன்னா அந்த யோவான் 11ஆம் 19 வசனம் ஓடி அழுவாங்க. 25ஆம் வசனம் என்னை விசுவாசிக்கும் மறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டால்தான் நீ விசுவாசிக்கூட தேவன் மகிமை காண்பான்றபடி வந்து அடையாளத்தை கண்ணுக்கு நேராக பார்த்து தான் நம்புற ஜனங்க. அப்படிதான் இப்போ இருக்கிற ஜனங்கள்லாம் இல்லையா. கண்டு விசுவாசிக்கிறவன் காணாத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று நம்ம யோவான் புத்தகத்திலே படிக்கிறோம் இல்லையா. 20ஆம் அதிகாரத்தில் நல்லா அழகாக இருக்கும். அது போலங்க நான் விசுவாசிப்பேன், தேவனை நம்பும். ஏன்னா தேவனத்து ரொம்ப விசுவாசம். ஆலயத்தை நிச்சயமாக தளம் போட்டு முடிக்க உதவி செய்வார் என்று தான் பார்க்குற கேட்குற அன்பு சகோதர சகோதரி நீ யாராக இருந்தாலும் சரி, முதல்ல ஜெபம் பண்ணுங்க. 2வது என்ன கொடுக்கணுன்றது தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாதம் கடைசியில் முடிஞ்ச பிறப்போ உங்களை சந்திப்பேன். இல்லை இந்த செய்தி இன்னைக்கு வருது இல்லையா, இந்த நாளில் இருந்து அடுத்த நாள்லேருந்து உங்கள் லைனில் நான் ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும். என்னுடைய செல் நம்பர் இதுலேயும் மெசேஜ் அனுப்புவேன். முடிஞ்சால் அந்த செல் நம்பர் மூலிமா 888 மூலியமாக நீங்கள் எனக்கு செல்ஃபோன்லேயே கூட காசு அனுப்பலாம். அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் இல்லையா பண்ணி அனுப்புங்க. என்கிட்ட பேசுங்க, இவ்வளோ அனுப்புனேன்னு. நான் சேகரித்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலான பணத்தை செலவழித்து ஆகணும் அந்த பக்கம். நான் 2018 போடும்போது எனக்கு 1 லட்ச ரூபாய் 1,10,000 நான் போட்டு பெருசாக தான் எடுத்தேன். சிறுசு இடத்துக்கு பெரிய அளவுக்கு அமௌண்ட்டு கேட்குறேன். என்னால் கொடுக்க முடியாது. என்னை சுற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது. அதெல்லாம் கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு வராரு. இதையும் மாற்றுவார். இருந்தாலும் மழைக்கும் காற்றுக்கும் எனக்காக எவ்வளோ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுன்னு இருக்கேன் இல்லையா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் செய்வோம், இதையும் செய்வார்.
எப்படி செய்வார்னா, உங்களுக்கு யாத்திராகத்தில் நீ படிச்சு பாருங்க, 36ஆம் அதிகாரத்தை படிங்க. கொடுத்தவர்களை கொடுக்குவானான்னு மோசே சொல்லுவார். ஏன்னா போதுமான அளவுக்கு எனக்கு காணிக்கை, எனக்கும் போதுமான அளவுக்கு காணிக்கை இன்னைக்கு அனுப்புகிறேன், எனக்கு நாளைக்கு யாரோ ஒத்தாசை அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால், எனக்கு காணிக்கை தேவையற்ற தளம் போட வேண்டிய காணிக்கை எனக்கு மொத்தமாக ஒரு இடத்துல வந்தால் நானே தெரிவிச்சிருவேன், எனக்கு அனுப்பாதீங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் இதை போட போகிறேன், உதவி செய்யுங்கன்னு கேட்பேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் சரி, என்னை நிமித்தமாக ஒரு சிலருக்கு மன கஷ்டம் வந்துச்சு. எப்படின்னா, சில கேள்விக்கு பதில் கொடுத்துட்றேன், அது அவங்க கஷ்டப்படுறாங்க. சில பேசப்பட்ட தவறான செய்தி ஒரு சிலர் எனக்கு தெரிவித்தாங்க. அப்போ நான் யாருக்கிட்ட ரொம்ப பேசுறதே கட் பண்ணேன். இப்போ கூட ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப நாள் ஒருத்தர் பேசினே இருந்தார். அவருக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி அவர் செல்ஃபோனில் இதை அனுப்பிச்சி விட்டேன். அந்த அற்புதம் கடவுள் தான் செய்யணும். என்னால் உதவிக்கு இதுதான் வழி சொல்ல தெரியுமே தவிர கையிலேருந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி வாய்ப்பு கிடையாது. அதனால் ஜெபிக்கிற வசதி இருக்குது இல்லையா, விசுவாசம் என்ற நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அந்த விசுவாசம் தான் எனக்கு தேவன் நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால் உங்களிடத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உள்ளங்களிலே திறந்து கொடுக்க நினைங்க. செல்ஃபோனில் அனுப்பின பிற்பாடு யார் நீங்கள் பேச விரும்பலாம் கூட, நீ செல்ஃபோனில் உங்கள் பேரை போட்டு அந்த காசு அனுப்புன்னு சொல்லி அனுப்புங்க. இந்த தளத்தை இந்த ஆண்டு நம்ம வரக்கூடிய 6ஆம் மாதமே போட்டு முடிச்சோம்னு சொன்னால், வர ஆண்டு ரொம்ப சிறப்பாக புதிய ஒரு சபையாக, புதிய ஒரு சிருஷ்டியாக கர்த்தர் மாற்றி கொடுக்குறாரு என்று நான் விசுவாசத்தோடு வர ஆத்துமாக்களுக்கு உட்காரத்துக்கு தான் இப்போ தயங்குறாங்க எல்லாருமே இல்லையா. இன்னொரு ஒரு வயசானவங்களுக்கு ஒரு உதவி செய்ய போகிறேன். அது யார் கொடுக்குறாங்களோ கொடுக்கலே தெரியாது. இந்த மாதத்துலேருந்து 6ஆம் மாதத்துலேருந்து இந்த உதவி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கும் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயத்துக்கு தளம் போட வேண்டிய உதவிங்களை 1 லட்சத்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவுகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அதுக்காக ஜெபிங்க. ஜெபத்து மட்டும் இல்லை, தன்னால் என்ற உதவிகளை சீக்கிரத்தில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மேலும் மேலும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெருகணும் என்று சொன்னால் ஒரே வழிதான், கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கொடுத்து பாருங்க, தேவன் உங்களுக்கு அழுகை குளிக்கு சந்தோஷம் நிறைவாக கொடுப்பார். கர்த்தர் வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. என்னப்பா இந்த விண்ணப்பத்தை கேட்ட தேவாதி தேவனே உமக்கு கோடி நன்றி. ஒவ்வொரு உள்ளங்களும் பார்க்குற உள்ளங்களும் மனசை திறந்து கொடுக்கத்தக்க உதவி செய்யும். நாம மகிமைப்படட்டும். பெரிய சொல்லிடா. ஆமேன் ஆமேன் ஆமேன்.